எல்லாருக்கும் ஹலோ. பாலன் பேசுகிறேன். இன்னைக்கு விவாகரத்து என்பது மிகவும் ஒரு எளிமையான விஷயமா மாறிவிட்டது. நிறைய வீடுகளில் நம்ம போய் பார்க்கும் பொழுது, விவாகரத்து ஆனதற்கான காரணம் என்ன? விவாகரத்தை கொடுக்கும் வாஸ்து அமைப்பை நம்ம பார்க்க போறோம். இதில விவாகரத்து என்பது நிறைய வகைப்படுது. அதாவது விவாகரத்து பிரதானமா இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு சொல் பேசிட்டாலே அந்த சொல்ல வைத்து நம்மள இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அத பெருசா கொண்டு போய் ஒரு பெரிய விரிசல்ல முடியறதுக்கான ஒரு வழிய அது வகுக்குது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மருமகளுக்கும், மாமியாருக்கும் உள்ள ஒரு சில ஈகோ இஷ்யூஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆண்களினால் சரியாக குடும்பம் நிர்வாகிக்கப்படவில்லை என்றால், அங்கே அ அந்த ஆணினுடைய தாயாருக்கும், மனைவிக்கும் உள்ளே நெறைய கருத்து வேறுபாடுகள்ங்கிறது வந்துடுது. ஃபீமேலுடைய ஈகோங்கிறது அங்க ரொம்ப அதிகமா வந்துடுது. இது ஒரு ரீசன். அதுக்கடுத்து 3வது ரீசன் என்ன அப்டின்னா, தம்பதியர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உடல் ரீதியான புரிதல் இல்லாமல், அவர்களுக்கான உடல் ரீதியான தேவைகள் சரியாக பூர்த்தி பண்ண முடியல அப்டின்னா, அந்த ஒரு காரணத்தினாலும் டிவோர்ஸ்ங்கிறது நம்ம அதிகமா என்னால இந்த காலகட்டத்தில பார்க்க முடியுது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில உள்கட்டட அமைப்புகள், ஒரு சில வாஸ்து ரீதியான காரணங்களினால் நமக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போகுமா அப்படின்னா, 100% அந்த மாதிரி கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் நெறைய உண்டு. அது அனுபவ ரீதியாக நெறைய கன்சல்டேஷன்ஸ் போகும்போது பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ தான் இங்க நான் பகிர போறேன். இதில நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய வகை என்ன அப்படின்னா, தென்கிழக்கு சார்ந்த வீடுகளில் சுபமற்ற அமைப்புகள் அமையும் பொழுது, அங்கே விவாகரத்திற்கான ஒரு விஷயம்ங்கிறது மிகவும் ஆழமாக விதைக்கப்படுகின்றது. இப்போ நம்ம 3 டைப் ஆஃப் டிவோர்ஸஸ்ங்கிறது பார்த்தோம். அதில இப்போ நம்ம பிரதானமான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, தென்கிழக்கை ஒட்டிய வாஸ்து கோளாறுகளினால் ஏற்படக்கூடிய விவாகரத்த தான் இந்த ஒரு சில விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் வச்சு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு தென்கிழக்க நம்ம புரிஞ்சுப்போம். புரிஞ்சுக்கிட்டு நம்ம அத மேற்கொண்டு பேசுவோம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ இங்க பாருங்க. இதுதான் ஒரு வீட்டினுடைய ஒரு சதுரமான அமைப்பு. அதில ஒவ்வொரு பாகங்கள எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. தென்கிழக்கு பகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா, கிழக்கு மையத்தில் இருந்து இந்த தெற்கு மையம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் தென்கிழக்கு பகுதி. இதில தென்கிழக்கு பகுதின்னு ஏன் இத சொல்றாங்கன்னா, தெற்கும் கிழக்கும் இணைகின்ற இந்த பகுதி. ஈஸ்ட் அண்ட் த சவுத் கார்னர் கெட்டிங் அட்ஜாயின்ட். இதுதான் சவுத் ஈஸ்ட் கார்னர் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதில 2 ஜோனா பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஆஃப் சவுத் ஈஸ்ட்னு பிரிக்கிறாங்க. இதில சுபமற்ற தன்மையை நமக்கு எந்த ஜோன் குடுக்கும் அப்படின்னா, இதுதான் ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட். அதாவது கிழக்கை ஒட்டிய தென்கிழக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நான் அத உங்களுக்கு அனோட்டேட் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ இது பேடுங்கிற மாரி நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுவரைக்கும் ஒரு நெகட்டிவ் ஜோன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதே அமைப்பில இருக்கக்கூடிய தென்கிழக்குல இந்த தெற்கை ஒட்டிய தென்கிழக்குங்கிறது பாசிட்டிவ் ஜோன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இவ்வளோதான். இத புரிஞ்சுக்கிட்டாலே இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுவிடும். இந்த அக்னி தத்துவத்தை கொண்ட பெண்களை குறிக்கக்கூடிய இந்த தென்கிழக்கு பகுதியில் எப்பொழுது இங்க சுபமற்ற பகுதியான கிழக்கை ஒற்றிய தென்கிழக்கில் ரோடு குத்தல் ஏற்படும் பொழுதோ, அது மட்டும் இல்லாமல் தலைவாசல் வைக்கும் பொழுதோ, இங்கே கேட்டு மாரியான அமைப்புகள் வரும் பொழுது, ஒவ்வொருத்தரினுடைய பயணம் என்கின்றது அந்த வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை நபர்களும் இந்த அக்னியினுடைய அசுபமற்ற தன்மையில் அவர்கள் பயணிக்கும் பொழுது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு கோபப்படுதல் ஆகட்டும், ஒரு புரிதல் இல்லாத ஒரு மாரியான விஷயங்கள்ங்கிறதாகட்டும், அது மட்டும் அல்லாமல் எப்பொழுதுமே ஒரு சின்ன விஷயமானா கூட அத சென்சிட்டிவா எடுத்துட்டு ரொம்ப சண்டை போடக்கூடிய பெண்மணிகள அங்க நம்ம பார்க்க முடியும். அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் தீர்க்கமானது, சரியானது என்பதை காட்டி, அதற்காக எந்த அளவிற்கும் கூச்சலிட்டு, அதாவது அதிகமா வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறது, அவர்களுடைய ஈகோவ கொஞ்சம் கூட விட்டுக் குடுக்காம
அ எ நான் அவங்க பண்றது மட்டும் தான் கரெக்ட்டு அப்படிங்கிற ஒரு இதில வந்து நெறைய அந்த மாரியான தாட்ஸ் வந்து கொண்டு வருது. அதிகமாக ஃபெமினிசம் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய பெண்மணிகளும் இந்த ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் பேஸ்டு ஒ ஓப்பனிங்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஜோன்ஸ்ல தான் வந்து இருப்பாங்க. இதில வந்து நான் எதுவும் தவறா வந்து சொல்லல. ஃபெமினிசம் ரைட் ஆர் ராங் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்குள்ள நான் போல. ஒரு அசுபமற்ற அக்னியினுடைய தன்மை பெண்களுக்குரிய திசையாக நம்ம சொல்லக்கூடிய இந்த தென்கிழக்கு திசை சவுத் ஈஸ்ட் கார்னர் ஒரு ஜோன்ல ஓப்பன் பண்ணும்பொழுது எப்படி பாசிட்டிவாகவும், ஒரு ஜோன்ல ஓப்பன் பண்ணும்போது எப்படி நெகட்டிவாகவும் வேலை செய்யுது அப்படிங்கிறத தான் வந்து வாஸ்து ரீதியா நம்ம இங்க பார்க்குறோம். இந்த கிழக்கை ஒட்டிய தென்கிழக்கு மேஜரா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அங்க டோருன்னு வந்துட்டாலே கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் அங்க பிரிவினை ஏற்படுவதற்கான அத்தனை விஷயங்களும் வந்து அங்க போடப்படும் அப்படிங்கிறதுல வந்து எள்ளளவும் மாற்றம் இல்ல. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் எப்பொழுதுமே தான் சொல்வது மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஆண்களை நாம ஆளணும். நம்ம வந்து யாராலயும் ஆளப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபால்ஸ் ஈகோல வாழக்கூடிய ஒரு பெண்மணிகளாக மாறிவிடுகின்றார்கள். எதற்கு எடுத்தாலும் ஒரு ஆர்கியூமென்ட், சண்டை, சச்சரவு இது போன்று தான் அவர்களுடைய குணாதிசயங்கள்ங்கிறது வந்து இருக்கும். இது மட்டும் அல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எந்த ஒரு பெரிய பெரிய அ பதவிகள் அந்த மாரியான விஷயங்கள்ல கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள வந்து இந்த ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட்ங்கிறது வந்து குடுத்துருது. ஆனா, அந்த பதவிகள்லயும் அவங்க வந்து பிரச்சனைகள தான் டீல் பண்ண கூடிய ஒரு அமைப்புல வந்து உங்களுக்கு குடுக்குது. குறிப்பாக இன்கம் டாக்ஸ்ல இருக்கக்கூடிய மாரியான அமைப்புகள், இந்த மாதிரியான எப்பொழுதுமே ஒரு வம்பு வழக்கு அப்படிங்கிற மாரியான டீல் பண்ணக்கூடிய ஒரு தொழில்ல ஒரு பெரிய பெரிய பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய இடத்துலயும் வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. சரிங்களா? ஒரு சில ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸினுடைய வீட்டில கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோன்ல தான் ஓப்பனிங்கிறது வந்து வருது. குறிப்பாக அங்க இருக்கவங்க பெண் கள் வந்து ஐபிஎஸ் இந்த மாதிரியான போலீஸ் சர்வீஸ்லலாம் வந்து இருக்காங்க. ஏன்னா, அக்னியினுடைய தன்மை அந்த இடம் வந்து சுக்கிரனினால் ஆளப்படக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால் இந்த மாரியான விஷயங்கள வந்து பார்க்க முடியுது. இங்க இந்த மாதிரியான உயர் பதவிகளை குடுத்து, அவர்களுக்கு உயர்ந்த எண்ணங்களை குடுத்து, அங்க என்னவும் சேர்ந்து குடுத்துருதுன்னா, நாம நினைக்கிறது மட்டும் தான் கரெக்ட்டு. நாம எடுக்கிற முடிவு மட்டும் தான் கரெக்ட்டு. நம்மள யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழுத்தமா குடுத்து, குடும்ப வாழ்க்கையில் யாருக்குமே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி இணக்கமா போகாத ஒரு சில விஷயங்களை குடுத்து, நமக்கு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அந்த பெண்மணி வந்து முற்பட்டுடுறாங்க. நம்ம வந்து இவங்கலாம் இல்லாம நம்மளுடைய அதிகாரத்திலே நம்ம வாழ்ந்திடலாம். நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடா நம்மனால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த தாட் ப்ராசஸையும் வந்து இந்த ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட்ங்கிறத வந்து குடுத்துருது. இத ஏன் நான் இவ்வளோ ஆழமா சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரியான வீடுகளில் மாற்றங்களை கொண்டு வரும்பொழுது, இத வந்து இங்க ஓப்பனிங் இருக்குன்னோனே உடனே நீங்க டோர்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. அத வந்து எப்படி நார்த் ஈஸ்ட் பேஸ் பண்ணி இதெல்லாம் எப்படி அ நம்ம வந்து கொண்டு வரணும் ஸ்ட்ரக்சரலாங்கிறதெல்லாம் நெறைய கணக்கு இருக்கு. அந்த மாதிரி கிழக்கை ஒட்டிய தென்கிழக்கை நீங்கள் சரி செய்து கொள்ளும் பொழுது மட்டும் தான் வென் ஐ சே கரெக்ஷன் நான் வந்து சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றது வந்து கட்டிட ரீதியான அமைப்புகளை மாற்றி வைத்து மட்டும் தான் நம்மளால இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வர முடியும். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான தற்காலிகமான சேஞ்சஸ்குள்ளலாம் நம்ம போகவே கூடாது. அந்த மாதிரி கட்டிட ரீதியா நீங்க சேஞ்சஸ் பண்ணும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகளினுடைய குணாதிசயங்கள் மாறி யார் வந்து வேணான்னு சொன்னாங்களோ, அவங்ககிட்ட அவங்களே திருப்பியும் போயி சேர்ந்து நல்லா வாழ்ந்த சரித்திரம்லாம் வந்து நெறைய இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து உண்மையாலே நடந்த ஒரு காரணத்தினால மட்டும் தான் என்னால வந்து உங்க கூட ஷேர்லாம் பண்ண முடியுது. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகள், வாஸ்து, அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவங்கள் எப்படி ஒரு பெண்மணியினுடைய குணாதிசயங்களை மாற்றி வாழ்க்கையில பல விஷயங்கள வந்து அது வடிவமைக்குது. எஸ்பெஷலி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ஸ்ல எப்படி அது வடிவமைக்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் யார் போனாலும் எப்படி தான் நினைத்தது மட்டும் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் பேசுவதற்கான அந்த ஒரு இத குடுக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த வீடியோல நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயமும் நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, இந்த மாரி இருக்கக்கூடிய வீட்ல இருக்கக்கூடிய பெண்மணிகள் பொதுவான விஷயத்துக்கு நெறைய போய் அவங்க சண்டை போடுவாங்க. ஒரு ஒரு காமன் காசுக்கு பப்ளிக்கா கொண்டு போயிட்டு, யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு அநீதி நடந்திருந்தது. அது ஒரு பெண்களுக்காகட்டும், இல்ல ஏதாவது ஒரு இது இருந்தா அத தட்டி கேட்கிறேன்னு போயி, அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அதில வந்து எந்த ஒரு முழுமையும் பெறாம இவங்க ஹெல்ப் பண்ண போயி, என்ன ஆயிடும் அப்டின்னா,
இவங்க வந்து அந்த விஷயத்தில பர்சனலா இன்னும் அதிகமா லாக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ வந்து குடுத்துரும். இதில இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இந்த கிழக்கை ஒட்டிய தென்கிழக்கில் ஓப்பனிங் வரும்பொழுது, நம்ம மேல இல்லாத ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய ஒரு தன்மையையும் குடுத்துரும். தேவையில்லாத கோர்ட் கேஸ், வம்பு வழக்கென்று கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு வந்துவிடும். அப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்த கிழக்கை ஒட்டிய தென்கிழக்கு வந்து தரும். ஏன்னா, இது நம்ம பப்ளிக்காக நம்ம இத போய் கேட்கணும். நம்ம ஏன் இத தட்டி கேட்கக்கூடாது? அப்படிங்கிற அந்த ஒரு ஆளுமையை ஒரு ஃபால்ஸ் ஈகோவ பட்டுன்னு குடுத்து, நம்ம அத போய் இவங்க கேட்க போய் அதுவரைக்கும் நல்லா இருந்தது எல்லாமே நெகட்டிவா கம்ப்ளீட்டா இவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா அந்த விஷயம் திரும்பி, இவங்க அதனால பாதிக்கப்பட்டு, இவங்க சராசரி வாழ்க்கைய கூட பார்க்க முடியாமல், குடும்பத்தில் பங்கெடுக்க முடியாம, அங்க இங்கன்னு கோர்ட்டு கேஸ்ன்னு அலையக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன வந்து இது குடுத்துரும். அந்த அளவுக்கு அதிதீவிரமான அம் ஒரு அமைப்பு தான் இது. இது எந்த ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்த ஒரு காரணத்தினால மட்டும் தான் இத வந்து கிறிஸ்டல் கிளியரா ஷேர் பண்ண முடியுது. இது வந்து புக்ல படிச்ச கருத்தோ, இல்ல வந்து வகுப்புகளில் கண்ட ஒரு விஷயம் கிடையாது. அனுபவ ரீதியாக நான் சென்ற வாஸ்து பார்த்த வீட்டில் இந்த மாரியான அமைப்புகள் இருக்கும் பொழுது, அதிகமாக நான் அங்கே என்ன பார்த்தனோ, அத தான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குமே ஆயின், அதை வந்து சரி செய்வதற்கான வழி எப்படிங்கிறத வந்து நீங்க அணுகி, அதை செய்து கொண்டீர்களேயானால், கண்டிப்பாக எந்த ஒரு நிலைமையில் இந்த கோர்ட் கேஸஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா அத வந்து திரும்பி பெறக்கூடிய அளவிற்கு, அது வந்து உங்களுக்கு ஒரு சுபமான ஒரு அமைப்ப வந்து அமைத்து தரும். எப்பொழுது அமைத்து தரும்? கட்டிட ரீதியாக நீங்கள் சரியான நபரை அணுகி, அதை நீங்கள் சீர்திருத்திக் கொண்டீர்களேயானால், நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதுதான் வந்து விஷயம். இது போன்று பல வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள எப்படி வாஸ்து வந்து நமக்கு அமைத்து தருது அப்படிங்கிறத வந்து நம்ம மேற்கொண்டு பார்க்க இருக்கோம். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். டேக் கேர். உங்க பாலன்.